விஜய்க்கு நிஜ எதிரியான சந்தானம் என்ன செய்தார் தெரியுமா? ஹீரோவா தான் நடிப்பேன்னு பல சமயங்கள்ல பல்ப் வாங்கின சந்தானம் ஒரு வழியா சிம்பு பேச்ச கேட்டு மறுபடியும் காமெடியனா களமிறங்கியிருக்காரு. அதோட ஆர்யா தயாரிப்புல உருவாகி இருக்கிற டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துக்கு பிறகு நிறைய படங்கள்ல அவரை காமெடின்னு எதிர்பார்க்கலாம்னு பரவலா பேசப்பட்டுச்சு. ஆனா இப்ப நிலைமையை பார்த்தா அவர் சினிமாவிலே இருப்பாரான்னு சந்தேகம் வருது. ஆமா மக்களே, செய்தியாளர்கள் சந்திப்புல பேசின அவர், உதயநிதி என்னை பார்த்தாவா நினைச்சு கூப்பிட்டா வரப்போற எலெக்ஷன்ல கண்டிப்பா ஆதரவு திரட்டி பிரச்சாரம் செய்வேன்னு பகிரங்கமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. உதயநிதிக்கு ஆதரவானா அப்ப விஜய்க்கு எதிராவான்னு கேள்வி எழுப்புறாங்க ரசிகர்கள். 2026 சட்டமன்ற தேர்தல்ல உதயநிதிக்கும் விஜய்க்கும் இடையில தான் மிகப்பெரிய போட்டி இருக்கும்னு சொல்லப்படுது. அப்படின்னா உதயநிதிக்காக சந்தானம் பிரச்சாரம் செய்யணும்னா விஜய் எதிர்த்து தானே பேச வேண்டியிருக்கும். இவரோட ஆக்டிவிட்டீஸை பார்க்கும்பொழுது விஜயகாந்தை எதிர்த்து பேசி பல்பு வாங்கின வடிவேலுடைய நிலைமை மாதிரியே இருக்கேன்னு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள். மேலும் இந்த பிரச்சாரத்தை பத்தி டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு பேசியிருக்கலாமே. வீணா ஏன் விஜய் ரசிகர்களோட வெறுப்பை சம்பாதிக்கணும்? இப்படியே போனா உங்க படம் எப்படி சார் ஓடும்?